ஏதாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் சபரியுமே ஒன் ஆஃப் த ஆளுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பிக் பாஸ் டீமில் இருக்கவங்கெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் டீமை ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் சபரியும் ஒரு ஆள்னு எனக்கு தோணுது அப்படின்னு ரெண்டாவது ப்ரோமோ கிழிச்சு கிழிச்சு தொங்க விடுறாரு விஜய் சேதுபதி. கமருதீன் உட்காருங்க, கமருதீன் நீங்கள் உட்காருங்க கமருதீன். நான் கேட்கறதுக்காவது எப்பயாவது அடுத்த தடவை கேட்கும் போதாவது டைரக்டாக பதில் சொல்லுங்க கமருதீன் அப்படின்னு முதல் தடவை அப்படிங்கிறதுனால வந்து ஃப்ரீயாக விடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து ஆதிரைக்கு கிளி, செகண்ட் ப்ரோமோ கமருதீனுக்கு கிளி. ஆதிரைக்கு கிளி ஏன் வந்தது, எதற்கு வந்தது புரியலையா? ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா முதல்ல அடி தான் விழுகும். அந்த மாதிரி ஆதிரைக்கு அடி விழுகிற வச்சு பார்த்தா அவங்க ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டாங்கன்னா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஆட்டிடியூட்ல இருந்தாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. கமருதீன் ஆனால் நிறைய இடங்களில் வாய் விட்டார். நிறைய இடங்களில் விஜய் டிவிக்கு உள்ளேருந்து இது பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டார். அதெல்லாம் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை டெலிகாஸ்ட் பண்ண வச்சு பார்க்கும்போது அதிக நாள் வைக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபுட்டேஜை பற்றி பேசிட்டாரு, இதை கட் பண்ணிடுவாங்கன்னு பேசிட்டாரு உள்ள. ஏன்னா ஸ்கிரிப்ட் வைஸாக நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கும் ஹிண்ட் கொடுத்த ஒரு ஆளாக மாறிட்டாரு. அதனாலேயே அவரை வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் லிஸ்ட்டில் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஏதோ ஒன்றா தட்டி தூக்கிடலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இவர் விஜய் சேதுபதியுமே அதான் பண்ணுறாரு. இவர்கிட்ட வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் என்ன கேட்குறாங்க அப்படின்னும் போது வந்து இன்டைரக்டாக என்ன சொல்ல வர்றாரு விஜய் சேதுபதி அப்படின்னா, அடுத்த தடவையாவது ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு டைரக்டாக பதில் சொல்லுங்கன்னா உனக்கு ஒரு வெங்காயமும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயத்த படிக்க முடியல அப்படின்றதுனால வெளியே போங்க, வெளியே போயிட்டு நீங்கள் வேற யாராவது வர சொல்லுங்க, பார்வதியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கே என்னுடைய இது என்ன ஆகும், இது வெளியே போகுமா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல் அவர் 1 hour டெலிகாஸ்ட் ஆயிருக்குமான்னு ஆரம்பிச்சு, மச்சான் அது ப்ரோமோலாம் கட் பண்ணி எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா மச்சான், அவனுக்கு தேவையில்லாம் இது வரும் மச்சான்னு ஆரம்பிச்சு முழுக்க 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 தன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காகவே ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடிய கமருதீனுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த மாதிரி தனிப்பட்ட ஸ்பேஸுக்காகவும் தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு புகழுக்காகவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டார்கெட் பண்ணி கண்டென்ட் மேக் பண்றவங்க நல்லா வந்ததா சரித்திரமே இல்லை. இது அவருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நான் பிக் பாஸ் தெரியாமலாம் அவங்க உள்ள வந்திருக்க மாட்டாங்க. பட் என்னதான் கேட்டகரியில் இவங்க பிக் பாஸ் படிச்சுட்டு வந்தாலும் என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியலன்னா அவாய்ட் பண்ண முடியல தான் போல. பார்த்தீங்களா, இப்போ இதுலேயும் வந்து நல்லா வாங்குறாரு. பட் ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? பல இடங்களில் கரெக்டான கருத்துக்களை ஆதிரை வைக்கிறாங்கன்றது ஒரு சைடு இருக்கு. அவங்க சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்கு, ஆட்டிடியூடு திருத்திக்க வேண்டியது இருக்கு, பேச்சுவார்த்தையை திருத்திக்க வேண்டியது இருக்கு. எல்லா சீசன்லையும் வெற்றியாளர்கள் முதல்ல எப்படி இருந்திருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு கெட்ட ஆட்டிடியூடோட இருந்திருக்காங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது, எப்பயுமே மறந்துடக்கூடாது. போக 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 அதே ஆட்டிடியூடு கேரி ஆச்சு, அதே ஒரு டார்க்னஸ் கேரி ஆச்சு, மற்றவங்களெல்லாம் மதிக்காம ஒரு மாதிரி நான் தான் இந்த உலகத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி வந்து அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குமே தவிர, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி முதல் வாரங்களில் 2வது வாரங்களில் செம்ம அடி வாங்கின ஆட்கள் போக போக தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு இந்த கேமை ஜெயிச்சது உண்டு. ஆதிரையை பார்க்கும்போது ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் இருக்க வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஆதிரை இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வெளியே தப்பா போகும் அப்படின்றது மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதை செய்ய மாட்டாங்க, அதை மற்றவங்க செய்யறதுல இருந்து தடுக்கிறாங்க. பட் கமருதீன் நேர ஆப்போசிட், அவர் செய்ய வேண்டிய செஞ்சிடறாரு, செஞ்சுட்டு இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புறாரு. இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். சரி, இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டாங்க. அடுத்த அடி இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லவா? கண் கலங்கக்கூடிய ஒரு அடி பாரு இன்னைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.